எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 66வது சங்கீதம், அதுல 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை நீர் புடமிட்டீர் என்று சொல்லுகிறான். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற அநேக பரிசுத்தவான்களை நாம பார்க்கிறோம். வேதத்துல சிறந்த மனிதர்களாக அடையாளப்படுத்தப்பட்ட அநேகரை நாம பார்க்கிறோம். எல்லாரையும் ஆண்டவர் புடமிட்டிருக்கிறார், சோதித்திருக்கிறார். சாதாரணமாய் புடமிடாமல், சாதாரணமாய் சோதிக்காமல், ஒரு வெள்ளியை போல, ஒரு பொன்னை போல ஆண்டவர் புடமிட்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனுஷனை ஆண்டவர் வெள்ளியை போல, பொன்னை போல புடமிடும் போதுதான் உண்மையில அந்த மனுஷனுடைய குவாலிட்டி, உண்மை நிலை, உண்மை தன்மை தெரிய வரும். ஆகவே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா மனிதர்களும் சிறந்தவர்கள். அப்போஸ்தலர்கள், சீசர்கள், நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள், நல்ல சாட்சியான மனிதர்கள், நீதிமான்கள், உத்தமர்கள் எல்லாரையும் ஆண்டவர் புடமிட்டு சோதித்து அறிந்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் அப்படி புடமிடும் போது அநேகருடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையுள்ளதாக, உத்தமமாக, சிறந்ததாக இருந்திருக்கிறது. ஆண்டவர் அவர்களை எப்படி புடமிட்டு சோதித்து அறிந்தாரோ அதேதான் இன்றைக்கும் இருக்கிற சபையில் இருக்கிற ஒவ்வொரு பேரையும் ஆண்டவர் சோதித்து அறிகிறார். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பூமியில் எல்லா இடத்திலையும் ஒரு சோதனை என்கிறது இருக்கதான் செய்கிறது. ஒரு மனுஷன் பெரிய பஸ் ஓட்டும்படி லைசன்ஸுக்காக போயிருக்கிறார். அங்கே இருந்த ஆர்டி ஆபீசர் ஒவ்வொரு கேள்வியா கேட்டு அவரை சோதிக்கிறார். உண்மையிலே இவர் பெரிய வாகனத்தை ஓட்டக்கு தகுதி உடையவர் தானா அப்படின்னு சோதிச்சிருக்கிறார். அப்போ வண்டியை ஓட்டி காட்டுப்பா அப்படின்னு இருக்கிறார். பஸ்ஸை ஓட்டி காட்டினார். இந்த பக்கமா அப்படியே பார்க் பண்ணி காட்டு அப்படின்னா அழகா பஸ்ஸை ஒதுக்குறார். அதுக்கு பிறகு இந்த மாதிரியான அம்புக்குறி எதை குறிக்கிறது? நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாகனத்தை ஓட்ட தெரியும், ஆனா ரூல்ஸ்ங்கிறது ஒண்ணுமே தெரியாது. நிறைய பேர் அப்படிதான், ஏதோ வண்டி ஓட்டுறோம், ஏதோ கார் ஓட்டுறோம், ஏதோ பஸ் ஓட்டுறோம், மற்ற மாதிரி பெருசா தெரியாது. எங்க வாகனத்தை நிறுத்தக்கூடாதோ அங்கதான் வாகனத்தை நிறுத்துவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கிறது. அப்ப அவர் ஒவ்வொன்னா கேட்கிறார், நிறைய விஷயத்துக்கு பதில் சொல்றார். ஒரு கட்டத்துல சொன்னார், நீங்க சாலையில வேகமா போயிட்டு இருக்கீங்க, ஒரு 80-90 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பயங்கரமா போயிட்டு இருக்கிறீங்க. திடீர்னு ஒரு வயசான பாட்டி குறுக்க வந்துட்டு என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டார். என்ன செய்யணும்? பிரேக் அடிக்கணும். அப்ப உள்ள இருக்கிறவங்க என்ன ஆகுவாங்க? பாட்டி திடீர்னு வந்துட்டாங்க. பாட்டிய ஒரு ஆளை காப்பாற்றணும் அப்படின்னா டிரைவர் ஸ்பீடா பிரேக் அடிக்கணும். அப்பதான் பாட்டியை காப்பாற்ற முடியும். ஏன்னா பாட்டிக்கும் பஸ் வரக்கூடிய தூரத்திற்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் இல்லை, ரொம்ப பக்கத்துல வந்துட்டாங்க. அவர் அடுத்த கணமே சொன்னார், பாட்டிக்கு மேல ஏத்திருவேன் அப்படின்னார். ஆமா, உடனே அவர் சொன்னார், நீ பாஸ் போயிட்டு உனக்கு லைசன்ஸ் தந்துருதோம் அப்படின்ட்டு. எதனால் அப்படின்னா, அந்த ஸ்பீடா வரும்போது பிரேக் அடிச்சா உள்ள இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு அடிபடும். பஸ்ஸே கூட மறிய வாய்ப்பு இருக்கு. அவர் சோதிக்கிறார், எல்லாவற்றிலையும் சோதிக்கிறார். போட்டு இருக்கிற ஒவ்வொரு லைனுக்கு அர்த்தம் தெரிகிறதா? சிக்னலுக்கு அர்த்தம் தெரிகிறதா? ஓட்டக்கூடிய ஸ்டைல் எப்படி இருக்கு? எல்லாவற்றையும் சோதித்து அவர் பாஸ் பண்ணுகிறார். அதே போல ஆண்டவர் சபையில வரக்கூடிய ஒவ்வொரு பேரையும் சோதிக்கிறார். சாதாரணமான சோதனை அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கலாம், ஏன் எனக்கு இப்படி சோதனை? குடும்பம் எனக்கு சோதனையாயிருக்கு, வேலை எனக்கு சோதனையாயிருக்கு, வியாதி எனக்கு சோதனையாயிருக்கு, பணத்தினால பெரிய ஒரு சோதனை, சிலருக்கு கணவனால சோதனை, சிலருக்கு மனைவினால சோதனை, சிலருக்கு பிள்ளைகளினால சோதனை, சிலருக்கு பிள்ளையே இல்லை அதனால சோதனை. இப்படி ஏதோ ஒரு சோதனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார்,
உன்னை வெள்ளியை போல புடமிட்டு உன்னை அறிகிறேன், பொன்னை போல புடமிட்டு நான் உன்னை அறிகிறேன். இந்த வெள்ளியையும் பொன்னையும் சாதாரணமாய் புடமிட முடியாது. சாதாரணமா நம்ம ஒரு டீ போடக்கு பயன்படுத்துகிற அந்த தீய வைத்து இதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அது உருகிற மாதிரி. சாத்ராக், மேசேக், ஆபேத்நேகோவை எந்த மாதிரி அக்கினில ராஜா போட்டார் அப்படின்னா, சாதாரணமான சூடு இல்லை. சாதாரணமான சூட்டுக்கே மனுஷன் தாங்க முடியாது. ஆனா 7 மடங்கு அந்த அக்கினி சோலையை சூடாக்கின. 7 மடங்கு அதுக்குள்ளாய் தூக்கி போட்டார்கள். கர்த்தர் அவர்களை ரட்சித்தார். அப்ப சிலருக்கு விரோதமாய் 7 மடங்கு அக்கினி சூடே ஏற்றப்படுகிறது. ஆனா அந்த அக்கினிக்கு மத்தியிலையும் அவர்கள் நின்று கர்த்தரே தெய்வம் என்று சொன்னார்கள். ஆமா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். விடுவிக்காமல் போனாலும் அவரை தவிர வேற எதையும் நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள். இப்படி நீங்க வேதத்துல யாரை எடுத்துக்கொண்டாலும் சாதாரணமாய் ஆண்டவர் புடமிடாமல் வெள்ளியை போல பொன்னை போல 7 மடங்கு 10 மடங்கு சூடுக்குள்ளாக ஆண்டவர் அநேகரை புடமிட்டிருக்கிறார். அப்போ வசனமும் சொல்லுகிறது, வெள்ளியை போல புடமிடுகிறது போல, வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். வெள்ளியை போல ஆண்டவர் நம்மை புடமிடுவார், பொன்னை போல கர்த்தர் நம்மை புடமிடுவார். புடமிடும் போது சுத்த பொன்னாக நம்ம விளங்கணும். அல்லேலூயா. நீங்க கவனித்தால் சங்கீதம் 105:17 வாசிப்போம். சங்கீதம் 105:17. சங்கீதம் 105:17. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். யோசேப்பை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய வாழ்க்கை குறித்து சங்கீதக்காரனுக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்து இந்த பகுதியிலையும் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான் என்று வசனம் சொல்லுகிறது. யோசேப்பு நல்லவன் தான், கெட்டிக்காரன், தாய் தகப்பனுக்கு பிரியமாய் வளர்ந்தவன், சகோதரர்களுக்கு முன்பதாகவும் குற்றம் செய்யாதவன். நிறைய பேருடைய கேள்வி என்னன்னா, நான் என்ன பாவம் செய்தேன், என்ன குற்றம் செய்தேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிறதை தான் நான் அடிக்கடி நமக்கு நாமே கேட்டுக்கொள்ளுகிற ஒரு கேள்வியாயிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதம், கர்த்தர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறுகிறது வரைக்கும் சில காரியத்தினால, சில சோதனையினால, சில வேதனைகளினால, சில போராட்டங்களினால, சில நெருக்கத்தினால கர்த்தர் உங்களை சோதித்து கொண்டே இருப்பார். எல்லா சோதனைகளிலையும் நீங்க நின்று ஜெயிக்கிறவர்களாய் மாறணும். அல்லேலூயா. சில சோதனை வரும்போது சொல்லுவாங்க, இனி நான் ஜெபிக்க மாட்டேன், இனி பைபிள் வாசிக்க மாட்டேன், இனி சபைக்கு போக மாட்டேன், இந்த மாதிரி யோசிப்பாங்க. ஆனா பரிசுத்தவான்கள் அப்படி இல்லை. எவ்வளவுதான் சோதனை வந்தாலும் உண்மையில நிற்பார்கள், பரிசுத்தத்துல நிற்பாங்க, தேவனோடு இருக்கிற ஐக்கியத்துல நிலைத்து இருப்பாங்க. என்ன வந்தாலும், வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன தோல்வி வந்தாலும், என்ன நிந்தை வந்தாலும், என்ன அவமானம் வந்தாலும் அவர்கள் முன்னேறி செல்வார்களை தவிர பின்னிட்டு பார்க்கிறதே இல்லை. அதேதான் கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் முன்னேறி செல்லுவீர்கள்? நம்ம வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்தாலும் நீங்க கர்த்தருக்குள் முன்னேறி செல்லுங்க. எவ்வளவுதான் நெருக்கத்தின் மேல நெருக்க வந்தாலும் இன்னும் அவருக்காக வைராக்கியத்துல முன்னேறி செல்லுங்க. அழைத்தவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆமா, யோசேப்பு நல்லவன் தான், தகப்பனுக்கு நல்லவன், சகோதரர்களுக்கு நல்லவன். ஆனா சொப்பனத்து நிமித்தமாய் தகப்பனும் அவனை கடிந்து கொண்டார்,
சொப்பனத்தை நிமித்தமா சகோதரர்களும் அவனை பகைத்தான். எப்படி நிறைவேறுகிறது என்று பார்ப்போம் என்று சொல்லி அவன் என்ன குற்றம் செய்தான்? ஒரு குற்றமும் செய்யல. குற்றம் செய்து பாட அனுபவிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. குற்றமே செய்யாம பாட அனுபவிக்கிறோம் தெரியுமா? அவங்கதான் அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆமா, நான் ஒண்ணுமே செய்யல ஆனாலும் அவங்க பகைக்கிறாங்க. அப்ப நீங்க நல்லவங்க, நீங்க அழைக்கப்பட்டவங்க. கர்த்தர் உங்களை தான் பார்க்கிறார். நான் ஒண்ணுமே செய்யல ஆனாலும் என்ன திட்டுறாங்க, ஆனாலும் என்ன பகைக்கிறாங்க. நீங்க விசேஷித்தவர்கள். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? யோசேப்பு ஒண்ணுமே செய்யல, யாருக்கு விரோதமாய் ஒண்ணும் பேசல, யாருக்கு விரோதமாய் செயல்படல, யாருக்கு விரோதமாய் எதையும் அவன் செய்யவே இல்லை. ஆனாலும் அவனை பகைத்தார்கள். நான் சொல்லுகிறேன், நீங்க எதுவுமே செய்யாம அநேகர் உங்களை பகைக்கிறார்களா? நீங்க சந்தோஷப்படுங்க. கர்த்தருக்கு நீங்க மிகவும் பிரியமானவர்கள். அப்படியே யோசேப்பை திரும்ப திரும்ப பகைத்தார்கள். அவனுக்கு விரோதமாய் அவனை சதி செய்தார்கள், சதி ஆலோசனை செய்தார்கள். அவனை பிடித்து குழிக்குள்ளாய் போட்டார்கள். அவனை பிடித்து மறுபடியும் அடிமையாய் விற்று போட்டார்கள். அவனுக்கு அடுத்தடுத்து நடக்கிற காரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மிக மோசமான காரியங்கள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில நடந்தது. பொறுமையாயிருந்தான், சகித்தான், அதெல்லாம் தாங்கினான். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்குக்கு போட்ட ஒடுக்கினார்கள். அவன் பிராணனை இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அப்ப சில வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறுகிறது வரைக்கும் ஆண்டவர் புடமிட்டு கொண்டே இருப்பார். சிறைப்பட்டு வேண்டிய நிலைமை வரும், ஒடுக்கப்பட வேண்டிய நிலைமை வரும், நிந்தைகளை சந்திக்கிற, அவமானங்களை சந்திக்கிற, புறக்கணிக்கிற நிலை வரும். ஆனாலும் நீங்க சோர்ந்து போகாதுங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒரு நாள் உங்க வாழ்க்கையில நிறைவேற போகிறது. அது வரையிலும் அவர் உங்களை புடமிட்டு கொண்டே இருப்பார். எத்தனை பேர் அந்த புடமிடப்படுதலுக்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கிறீர்கள்? நீங்க ஒப்பு கொடுப்பீர்கள், ஆனால் ஜெயிப்பீர்கள். என்ன பாடு வந்தாலும் வசனத்தின்படி வாழுங்க. என்ன பாடு வந்தாலும் வசனத்தில நிலை நில்லுங்க. அப்படிப்பட்டவர்கள் ஒரு நாளும் அவருடைய வாக்கு தத்தங்களையும் தரிசனங்களையும் சுதந்திரிக்காமல் போகிறதே இல்லை. நீங்க சுதந்திரிப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கவனித்தால் இப்படிதான் யோசேப்பினுடைய வாழ்க்கையில சம்பவித்தது. சகரியா 13:8 வாசித்தால், சகரியா 13:8 சகரியா 13:8 தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள், 3ஆம் பங்கும் அதில் மீதியா இருக்கும். அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்குட்பட பண்ணி, வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி, பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன். கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அல்லேலூயா. கவனிக்கணும் ஆண்டவருடைய வார்த்தையை. தேசம் எங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், அதிலே இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நாம கண்கூடாய் பார்க்கிற இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் கண்கூடா நமக்கு முன்பதாக மாண்டு போகிறார்கள், அழிந்து போகிறார்கள். ஒரு விபத்துல ஒரே குடும்பத்தை சார்ந்த 3 பேர் 4 பேர் மரித்து போகிறார்கள். ஒரு பூமி அதிர்ச்சியில ஆயிரக்கணக்கான பேர், நிலச்சரிவுல ஆயிரக்கணக்கான பேர் மரித்து போகிறார்கள். தீ விபத்துல மரித்து போகிறார்கள். கடல் சீற்றத்துல மரித்து போகிறார்கள். அப்ப இதெல்லாம் நம்மளுடைய கண்கள் மத்தியில அதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேசம் எங்கும் சம்பவிக்க காரியம் என்னவென்றால், அதுல இருக்கிற 2 பங்கு மனுஷர்கள் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள். அப்போ தேசம் எங்கிலும் இருக்கிற 800 கோடி பேர், அதுல 2 பகுதி இப்படியே அழிந்து போகும். ஆனா ஒரு பகுதியை
கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அவர்கள்தான் நீங்களும் நானும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால் அதிலே இருக்கிற 2 பங்கு மனுஷர்கள் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள். 3ஆம் பங்கோ அதிலே மீதியாயிருக்கும். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இந்த தேசத்துல மீதியாக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்களை அவருக்காக மீதியாக வைத்திருக்கிறார். நீங்கள் உலகத்திற்குரியவர்கள் அல்ல. உலகத்தில் இருந்து உலகத்தை படைத்த தேவன் தமக்காக ஒரு பங்கை மீதியாக வைக்கப்பட்டிருக்கிற பங்குதான் நீங்களும் நானும். ஆண்டவர் அதை சொல்லுகிறார். அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்கு உட்பட பண்ணி, எதுக்கு உட்பட பண்ணி? அக்கினிக்கு உட்பட பண்ணுவேன். இந்த 3ஆம் பங்கு விசேஷமானவர்கள். அவர்களை சும்மா தெரிந்து கொள்ள மாட்டார். அக்கினிக்கு உட்பட பண்ணுவேன். அதுவும் எந்த மாதிரியான அக்கினி? வெள்ளியை எந்த மாதிரியான அக்கினிக்கு உட்பட பண்ணுகிறார்களோ, பொன்னை எந்த மாதிரியான அக்கினிக்கு உட்பட பண்ணுகிறார்களோ, அந்த மாதிரி ஆண்டவர் சொல்லுகிறார், 3ஆம் பங்கை நான் அக்கினிக்கு உட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அல்லேலூயா. அப்படிதான் யோபுவை ஆண்டவர் புடமிட்டார். உருதெரியாமல் போயிட்டான். அவன் யோபுவா இல்ல யாரு தெரியாத அளவுக்கு அவன் சரீரம் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரையிலும் பருக்களாக வியாதி, ஊரல், பயங்கர வேதனை, புண்களாகி ரொம்ப கஷ்டம். 3ஆம் பங்கை அவர் அக்கினிக்கு உட்பட பண்ணுகிறார். வசனம் சொல்லுகிறது, அக்கினிக்கு உட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்குவேன். சில சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது விட்டு கொடுங்க. கர்த்தருடைய சித்தம் நடக்கட்டும். சிலர் அவமானமாய் பேசுவாங்க. பதிலுக்கு நீங்களும் பேசினா என்ன பிரயோஜனம்? விட்டு கொடுங்க. தாவீது தன்னுடைய குமாரனுக்கு பயந்து ஓடும்போது சேமே என்கிறவன் பயங்கரமாய் தூசித்தான். அவன் அமைதியாயிருந்தான். தாவீது ராஜாவோடு இருந்த பலசாலிகள்கிட்ட ஒருத்தண்ட கண்ணை காட்டினா போதும், கொண்டு இருப்பான். ஆனா அவன் பேச கர்த்தர் இடம் கொடுத்திருக்கிறார். பேசட்டும். சில நிந்தை நமக்கு எதிராக வரும்போது போய் சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது. எப்படி பேசலாம், நீ எப்படி சொல்லலாம், சொல்லாதுங்க. கர்த்தர் அவர்களை பேச வைத்திருக்கிறார். அவங்க அப்படிதான் பேசுவாங்க. நீ 1ஆம் பங்கல்ல, 2ஆம் பங்கல்ல, நீங்க 3வது ஒரு பங்கு. கர்த்தருக்காக வைக்கப்பட்ட பங்கு. நீங்க கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்ட பங்கு. அதான் அழிந்து போகல. உங்களுக்கு முன்பதாக நடந்த விபத்துல ஒரு குடும்பமே அழிந்தது. அதுக்கு பின்னாடிதான் நீங்க வந்தீங்க. அதே வழியில தான் நீங்க வந்தீங்க. ஆனாலும் 3வது பங்காக கர்த்தர் அந்த பங்கை தனக்கு தெரிந்து கொண்டார். அந்த பங்கு தான் நீங்க. எத்தனையோ பேர் அழிந்து போயிட்டாங்க. கர்த்தர் உங்களை அழிக்க சித்தமாயில்லை. உங்களை தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க பதிலுக்கு பேசாதுங்க. நீங்க ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு நாளும் நான் வசனத்தின்படி நடக்கிறேனா என்கிறத மட்டும் கவனிங்க. அவங்க என்ன பேசுனாங்க, என்ன சொன்னாங்க, அதை கவனிக்காதுங்க. சொல்லிட்டு போகட்டும். அது ஒரு விதமான அக்கினி. நம்ம கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். ஆனாலும் நீங்க அதை பார்க்காதுங்க. நீங்க வசனத்தை பாருங்க. வசனம் என்ன சொல்லுகிறது, வார்த்தை என்ன சொல்லுகிறது, அதுல நீங்க நில்லுங்க. வாக்குவாதம் ஒரு நாளும் ஜெயிக்காது. சண்டை, விரோதம், பகை, கசப்பு வெளிப்படுத்தவே செய்யாதுங்க. எல்லாரும் நம்மளை கசந்து கொள்ளட்டும், நாம யாரையும் கசந்து கொள்ளக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? கசந்து கொள்ளுகிறவர்கள் ஒரு நாளும் தன்னுடைய பங்கை சுதந்திரிக்க முடியாது, பரலோகத்துக்கும் போக முடியாது. அதனால திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், தேவன் சொல்லுகிறார், அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்கு உட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்ளுவார்கள். அல்லேலூயா. இவ்வளோ செய்தாலும் அந்த பங்கு என்ன செய்யுமா?
கர்த்தரை தொழுது கொள்ளும். எத்தனை பேர் தொழுது கொள்ளுவீங்க? என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன உபத்திரம் வந்தாலும், என்ன நெருக்க வந்தாலும் நாங்க கர்த்தரை தொழுது கொள்ளுகிறத மட்டும் நிறுத்தவே மாட்டோம். 7 மடங்கு அக்கினி சூடேற்றப்பட்டாலும் எங்களுடைய தேவன் கர்த்தர் ஒருவரை தவிர வேற தேவர்கள் கிடையாது. அவர்களை நாங்கள் பணிந்து கொள்ள போகிறதும் கிடையாது. நாங்கள் ஆராதிக்கிறது கர்த்தர் ஒருவரை மட்டும்தான். உறுதியாய் நின்றார்கள். கர்த்தர் அதை பார்க்கிறார். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்ளுவார்கள், நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன், இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அல்லேலூயா. மூன்றாம் பங்கு நீங்க, 2 பங்கு அழிவுக்கு நேராய் வைக்கப்பட்டிருக்கிறது. அழிவில இருந்து ஒரு பங்கை கர்த்தருக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க. சோதனை வந்தா ஏற்றுக்கொள்ளுங்க, உபத்திரம் வந்தா ஏற்றுக்கொள்ளுங்க, கஷ்டம் வந்தா ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனா இந்த கஷ்டத்தில் நீங்கள் மடிந்து போகிறதே இல்லை. கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்க விழுந்து போக மாட்டீங்க. நீங்க வாசித்தால் ஆபிரகாமை குறித்து நாம வேதத்துல நிறைய இடத்துல பார்க்கிறோம். இந்த கஷ்ட காலத்துலதான் ஆண்டவர் நம்மை அறிகிற தேவனாய் இருக்கிறார். இந்த சோதனையின் மத்தியில தான் ஆண்டவர் நம்மளை அறிவார். வெள்ளியா பொன்னா, சுத்த வெள்ளியா சுத்த பொன்னா அப்படின்னு அறிவார். ஆபிரகாமை பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அழைக்கிறார். ஆபிரகாம் அழைப்பை கேட்டு கீழ்ப்படிந்து போகிறார். கீழ்ப்படிந்த உடனே ஆண்டவர் அவனை அறிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. கீழ்ப்படிந்தான், அப்பொழுது தேவன் அவனை அறியவில்லை. ஆமா. பலிபீடம் கட்டினான், பலியும் செலுத்தினான், அப்பொழுதும் கர்த்தர் அவனை நம்பல. ஜெபம் பண்ணினான், அப்பவும் ஆண்டவர் அவனை அறியல, நம்பல. விருத்த சேதனம் பண்ணினான், அவனும் அவனுடைய குமாரனும் அவனுடைய வீட்டில இருந்த எல்லா ஆண் மக்களுக்கும் அந்த ஒரு உடன்படிக்கை ஆண்டவர் சொன்னார். அதையும் செய்தான், அப்பொழுதும் ஆண்டவர் அவனை நம்பல. ஆண்டவர் அவன் விசுவாசித்தான், அப்பவும் ஆண்டவர் நம்பல. அப்ப எப்பந்தான் நம்புவாரு? அல்லேலூயா. ஒரு கேள்வி வரும்ல, நீங்க நல்லா ஜெபிக்கிறீங்க, நம்ப மாட்டார். நீங்க நல்லா உபவாசிக்கிறீங்க, கீழ்ப்படிக்கிறீங்க, ஆராதனை செய்கிறீங்க, காணிக்க கொடுக்கிறீங்க, நம்ப மாட்டார். என்னைக்கு ஆண்டவர் நம்பினார் அப்படின்னா, நீங்க வாசித்தால் ஆதியாகமம் 22:1 நாம வாசிப்போம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக இடு என்றான். அல்லேலூயா. இப்ப ஆபிரகாமுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆபிரகாமே நீ கூப்பிட்ட உடனே அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், இதோ அடியேன். நம்ம வார்த்தைக்கு வார்த்தை நிறைய சொல்லுவோம். ஆண்டவரே, நான் உமது அடிமை, நான் உம்முடைய பிள்ளை எல்லாம் சொல்லுவோம். ஆண்டவர் அதுல நம்ப மாட்டார். கிரியைகளை பார்த்து ஆண்டவர் நம்புவார், செயலை பார்த்து ஆண்டவர் நம்புவார். அப்படியே ஆபிரகாமின் இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளையை கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலி செலுத்து என்றார். எனக்கு இந்த சம்பவத்தை கண்ட ஆச்சரியம். பக்கத்துல எவ்வளவு இடம் இருந்திருக்கும், அந்த இடத்தை ஆண்டவர் சொல்லல. வேற தேசத்திற்கு போகணும், 3 நாள் ஆகுது பிரயாணப்படணும், 3 நாள் ஆகுது. சில வார்த்தைகளை ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். நாம ஒரு 3 நாள் 5 நாள் அந்த வார்த்தைகளை உறுதியா இருக்கிறோம். அதுக்கு பிறகு நாம மறந்துருதோம், இல்லைன்னா அந்த வார்த்தை விட்டு விலகுதோம்.
ஆனா ஆபிரகாமினிடத்துல அந்த காரியத்தை சொல்லி 3 நாள் ஆண்டவர் பொறுமையா பார்க்கிறார். 3 நாளும் தீவிரமாய் பிரயாணம் படுகிறான். ஆண்டவர் சொன்ன தேசத்திற்கு, சொன்ன மலைக்கு அவன் தன்னுடைய பிள்ளையை கையில பிடிச்சு கொண்டு போகிறான். 3 நாளைக்குள்ளாக எந்த மாற்றமும் மனம் திரும்புதலும் அவனுக்குள் வரவே இல்லை. கர்த்தர் சொன்னார், நான் செய்வேன் அப்படிங்கிறதுல உறுதியாகவும் தீவிரமாகவும் இருந்தார். அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு மிகப்பெரிய சோதனை. ஆண்டவர்கிட்ட முடியாதுன்னு சொல்ல முடியாது, சொல்லன்னா சொல்லலாம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் சொல்லுகிறாங்க, இது முடியாது அது முடியாது. லோத்தை பார்த்து தேவனுடைய தூதர்கள் சொன்னார்கள், பின்னிட்டு பாராதே, சமபூமியில் நில்லாதே, மலைக்கு ஓடிப்போ. மலைக்கு ஓடு அப்படின்னு சொன்னாலே, ஆண்டவரே மலைக்கு என்னால ஓட முடியாது அப்படின்னா, அங்க ஓட முடியாது இங்க ஓட முடியாது. ஆனா ஆபிரகாமின் இடத்துல சொல்லும்போது, ஆபிரகாம் முடியாதுன்னு எதுவுமே சொல்லல. தேவனுக்காக நான் செய்வேன், நான் உழைப்பேன், நான் பிரயாசப்படுவேன். எனக்கு பலன் கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் எனக்கு இந்த பூமிக்குரிய பலனை விட தேவனே என்னுடைய பங்காய் இருக்கிறார். தேவன் தான் எனக்கு பலனாய் இருக்கிறார். சோ எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று செய்யக்கூடிய ஒரு மனநிலை, ஒரு பக்குவம் எல்லாருக்குள்ளாக வரணும். அல்லேலூயா. ஆமா, மாமியார் சரியில்லை, சரியா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்க அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைய செய்யுங்க. அதை யாருக்கென்று சொல்லி செய்கிறீர்கள் என்றால் கர்த்தருக்காகவே செய்கிறதாக செய்யுங்க. மனுஷருக்கென்று சொல்லி எதுவும் செய்ய வேண்டாம். எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று சொல்லி செய்யுங்க. நிச்சயமாய் அவர் பலன் அளிப்பார். நாம் ஒரு நன்மை செய்யும் போது மாமனார் மாமியார் நமக்கு பலனாய் மாறுகிறார்களோ இல்லையோ, கர்த்தர் நிமித்தமாய் நான் அதை செய்யும் போது கர்த்தரிடத்தில் எனக்கு நிறைவான பங்கு இருக்கிறது. கர்த்தர் நிறைவானதை எனக்கு தருவார். ஆபிரகாமை ஆண்டவர் அறியல, அவன் கீழ்ப்படிந்தான். ஆனாலும் கர்த்தர் அதை நம்பல. அவன் விசுவாசித்தான், ஆனாலும் நம்பல. விருத்த சேதம் பண்ணினான், ஆனாலும் அதை நம்பல. பலிபீடம் கட்டினான், பலியும் செலுத்தினான், ஆனாலும் நம்பல. ரொம்ப நாள் ஆச்சு, ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றாமலே இருந்தார். ஆனால் அவன் காத்திருக்கிறான், அதையும் ஆண்டவர் நம்பல. அல்லேலூயா. 25 வருஷமாச்சு உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன் என்று சொல்லி, அதற்காக ஊரை விட்டுட்டு வந்தா, இனத்தை விட்டுட்டு வந்தா, ஜனத்தை விட்டுட்டு வந்தா, தேசத்தை விட்டுட்டு வந்தா. ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போயாச்சு. 25 வருஷம் ஆகுது. இன்னும் காத்திருந்து காத்திருந்து சரீரம் செத்து போச்சு, சாராளின் கர்ப்பம் செத்து போச்சு. இப்ப எந்த வழியாய் குழந்தை பாக்கியம் கிடைக்குமோ அந்த வழிகளே அடைக்கப்பட்டு போயிற்று. ஆனாலும் அவன் கர்த்தரை நம்பினான். அந்த இடத்திலையும் கூட கர்த்தர் அவன் அறியல. அதை விட இன்னும் ஒரு காரியத்திற்கு அவனை கொண்டு போகிறார். உன் பிள்ளைய பலியாய்த்தா என்று. சோதனை, ஒரு உபத்திரவம், சின்ன சின்ன காரியத்தெல்லாம் சொன்னார், செய்தான். இப்ப மிகப்பெரிய காரியம் அவனுக்கு முன்பதாக வந்தது. சில நினைக்கிறோம், நாளுக்கு நாள் என் வாழ்க்கை மோசம் அடைகிறது, நாளுக்கு நாள் என் சூழ்நிலை இன்னும் அதிகமா நெருக்கப்படுகிறேன். நான் சொல்லுகிறேன், எவ்வளவு நெருக்கப்படுகிறீர்களோ அவ்வளவாய் நீங்க பெருகுவீர்கள். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எவ்வளவு ஒடுக்கப்படுவீர்களோ அவ்வளவு நீங்க பெருகுவீங்க. நிறைய பேருடைய புலம்பலே அதுதான். நாளுக்கு நாள் நான் குறைபடுகிறேன், நான் நெருக்கப்படுகிறேன், ஒடுக்கப்படுகிறேன். ஆனா முடிவு அற்பமாய் இருக்காது, அதிசயமாய் இருக்கும். இந்த போராட்டத்தின் முடிவு அதிசயமாய் இருக்கும். இந்த நெருக்கத்தின் முடிவு அற்புதமாய் இருக்கும். ஆபிரகாமுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னு கேள்வி கேட்கல, எதுக்குன்னு விளக்கம் கேட்கல. சொன்னார், செஞ்சிட்டேன், நான் ஆண்டவருக்கு அடிமை. அப்படியே போகிறான். ஆண்டவர் சொன்ன மலைக்கு மேல ஏறி போகிறான். ஆண்டவர் சொன்ன அந்த பலியை நிறைவேற்றக்கு எந்த தடையும் வந்துடக்கூடாது என்கிறத அவன் அறிந்து தன்னோடு கூட வேலைக்காரனை கூட்டிட்டு போகல. பின்ன அங்க இவன் தடையா மாறிடுவான். அதனால கீழே விட்டுட்டு போறான். தன்னுடைய மகனை மட்டும் கூட்டிட்டு போகிறான்.
அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி பலிமிருகத்துக்கு பதிலாக ஆண்டவர் கேட்ட தன்னுடைய மகனையே பலிமிருகம் வைக்கப்பட வேண்டிய இடத்துல கட்டி வைக்கிறார். கத்தி எடுத்து பலி செலுத்த ஓங்கும் போது கர்த்தர் இறங்கினார். கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், வாசிங்க அந்த 11. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. எப்பொழுது அறிந்திருக்கிற? எத்தனை வருஷம் ஆகுது பாருங்க. அழைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு பிறகுதான், 30-35 வருஷத்துக்கு பிறகுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது நான் உன்னை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு நாள் வரும் கர்த்தர் உங்களை அறிந்து கொள்ளுவார். ஒரு நாள் வரும் கர்த்தர் உங்களை புரிந்து கொள்ளுவார். அது வரைக்கும் என்ன சம்பவிக்கிறதோ என்ன நடக்கிறதோ சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் என்னை புடமிடுகிறார், கர்த்தர் உங்களை புடமிடுகிறார். ஏதோ ஒரு வகையில, ஏதோ ஒரு வழியில உங்களை சோதிக்கிறார். கணவனை கொண்டு, மனைவியை கொண்டு, பிள்ளைகளை கொண்டு, சுற்றி இருக்கிற ஜனங்களை கொண்டு ஆண்டவர் உங்களை சோதிக்கிறார். இதுல நீங்க கவலைப்படவே வேண்டாம். ஆனா முடிவு ரொம்ப மகிமையா இருக்கும். முடிவு ரொம்ப சம்பூரணமா இருக்க போகிறது. நீங்க மாம்சத்திற்குரியவர்களாய் மாறிவிட வேண்டாம். ஆவிக்குரியவர்களாகவே இருங்க. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை சிந்திப்பான், மாம்சத்திற்குரியவன் மாம்சத்திற்குரியவைகளை சிந்திப்பான். என்ன சம்பவித்தாலும் புடமிடுகிற நாட்களில நீங்க பொன்னாக விளங்கணும், வெள்ளியாக விளங்கணும், சுத்த பொன்னாக சுத்த வெள்ளியாக நீங்க விளங்கணும். கர்த்தரதை பார்க்கணும். யோபு சொல்லுகிறான், யோபு 23:10 நாம வாசித்தால், யோபு 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம வாசித்தால், யோபு அங்கே சொல்லுகிறான், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று அவன் சொல்லுகிறான். எவ்வளவு சோதித்தால் நான் பொன்னாக விளங்குவேன், பொன்னாக விளங்குவேன், சுத்த பொன்னாக. சோதிக்கப்படும் போது ஒரு மனுஷனுடைய குவாலிட்டி தெரியும். சோதித்தாதான் ஒரு மனுஷனுடைய ஆழங்கள் தெரியும். ஆகவே வெள்ளியை புடமிடுகிறது போல கர்த்தர் நம்மை புடமிடுகிறார். இந்த புடமிடப்படுதல் வேதத்துல சொல்லப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது. அவர்கள் பொறுமையோடு சகித்தார்கள், ஆண்டவரோடு இருந்தார்கள், ஆண்டவருடைய வார்த்தையில நிலை நின்றார்கள், பொறுமையாய் கடந்து போனார்கள். ஏற்ற நாட்கள் வந்தது, புடமிடப்பட்ட அத்தனை பேரையும் கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. அவர்களை ஆசீர்வதித்தார். உங்க வாழ்க்கை ஆசீர்வாதத்துல மாறப்போகுது. கஷ்டத்துல இருக்கிற உங்க வாழ்க்கை ஆசீர்வாதத்துல மாறப்போகுது. நெருக்கத்துல இருக்கிற உங்க வாழ்க்கை ஆசீர்வாதத்துல மாறப்போகிறது. அழைத்தவர் கைவிட மாட்டார், அழைத்தவர் நிந்தைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். இன்னைக்கு நிந்தையை சந்திக்கிற நீங்கள் சீக்கிரத்தில் நிச்சயமாய் உங்க நிந்தைகள் மாறப்போகுது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். எல்லாரும் விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுங்க. க்ளோரி, ஹalleluya. அன்புள்ள தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். ஆமென். க்ளோரி, ஹalleluya. அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்கு உட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி, பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் நாமத்தை தொழுது கொள்ளுவார்கள், நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள்.
தேசம் எங்கும் சம்பவிக்கிற காரியம் என்னவென்றால், அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர்கள் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள், 3ஆம் பங்கோ அதில் மீதியாயிருக்கும். அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்கு உட்பட பண்ணி வெள்ளியை போல உருக்கி பொன்னை போல புடமிடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துங்க. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நான் வெள்ளியாக விளங்கணும், பொன்னாக விளங்கணும். ஆண்டவருக்கு அப்பிரயோஜனமான மனுஷனாய் மாறிடவே கூடாது. ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும். நாங்க சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளிலையும் நாங்க நிக்கணும், விழுந்து விடாதபடி தெய்வம் எங்களை பாதுகாக்கணும். எத்தனையோ இச்சைகள் உங்களை சுற்றிலும் வரும், எத்தனையோ பாவங்கள் உங்களை சுற்றிலும் வரும். கர்த்தர் அவைகளினால கூட புடமிடுவார். யோசேப்பு அவைகளுக்கெல்லாம் தப்பினான். ஹல்லேலூயா. வஸ்திரத்தை பிடித்து கொண்டாள், அவன் வஸ்திரத்தை விட்டுட்டு கூட ஓடினான். ஆண்டவர் அதெல்லாம் பார்த்தார். ஆண்டவருடைய மேன்மையான ஆசீர்வாதங்களை பெறக்கு நிறைய தியாகம் செய்யணும், இச்சைகளை தியாகம் செய்யணும், உலக ஆசை இச்சைகள் எல்லாம் தியாகம் செய்யணும், ஆண்டவருக்காக வாழணும். நீங்க உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நீங்க உலகத்தை படைத்த தேவனுக்குரியவர்கள். 3 பங்கு 2 பங்கு அழிந்து போயிற்று, 3வது ஒரு பங்கை ஆண்டவர் மீதமாய் வைத்திருக்கிறார். அந்த பங்குக்கு உட்பட்டவர்கள் தான் நீங்க. ஆண்டவர் தான் ஆராதிக்கிறேன், ஏன் இந்த சோதனை? கேள்வி கேட்காதிருங்கள். ஆண்டவர் வசனத்தின்படி பதில் சொல்லுகிறார். சில காலம் இந்த பாடுகள், பிரச்சனைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் தொடர்ந்து வரும். ஆனா இதுதான் நிரந்தரம் அல்ல, இது நிரந்தரம் அல்ல. இந்த வாழ்க்கை தான் நிரந்தரம் அல்ல, இது சீக்கிரமாய் மாற போகுது. நீங்க பொன்னாக விளங்கணும். சோதிக்கப்படும் நாட்களில விழுந்து போகாதிருங்க. ஆபிரகாமுக்கு அவ்வளோ சோதனை வந்தது, கீழ்ப்படிதல்ல விழுந்து போகல, ஆராதல்ல விழுந்து போகல, உடன்படிக்கையில விழுந்து போகல, விசுவாசத்துல விழுந்து போகல. சிலர் இந்த போராட்டத்தில் அவிவிசுவாசியா மாறுகிறாங்க. அப்படி மாறக்கூடாது. ஆராதிக்காதவர்களாய் மாறுகிறார்கள், ஜெபிக்காதவர்களாய் மாறுகிறார்கள், ஊழியக்காரி என்கிற நிலையில விழுந்து போகிறார்கள். நீங்க விழுந்து போகாதிருங்கள். நீங்க தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற நாளிலே நீங்க அறுப்பீங்க. இந்த சோதனையில நீங்க தளர்ந்து போகாதிருங்க, இந்த நெருக்கத்துல நீங்க தளர்ந்து போகாதிருங்க. அப்படி போகாமல் இருந்தால் ஏற்ற நாளில நீங்க அறுப்பீர்கள், நிச்சயம் அறுப்பீர்கள். தேங்க்யூ லார்ட். எங்களோடு பேசின அந்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. வந்திருக்கிற எல்லாருக்குள்ளாக ஒரு மாற்றங்கள் வரட்டும், இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில். எல்லாருடைய இருதயத்தின் கேள்விகளுக்கு நீங்க இன்னைக்கு பதிலை தந்ததற்காய் நன்றி. யார் என்னவும் பேசட்டும், என்னவும் செய்யட்டும், நேசிக்க வேண்டியவர்கள் நேசிக்காமல் போகட்டும். நான் எல்லாரையும் நேசிப்பேன், நான் எல்லாரையும் கனம் பண்ணுவேன். என் ஆண்டவருக்கு பயந்து நான் எல்லாம் செய்வேன். கர்த்தர் நிச்சயம் என்னை ஆசீர்வதிப்பார். வசனத்தின்படி நடங்க. அழிந்து போகிறவர்களுக்கு பதில் செய்யாதிருங்கள், அவர்கள் அழிந்து போகிறவர்கள். நீங்கள் அப்படி அல்ல. அழிவிலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். நீங்க அழிந்து போகிறவர்களை பார்க்காதிருங்க. நீங்க வேற, அவங்க வேற. நன்றி தகப்பனே, எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.